இந்த ஷால் ஸ்டோன் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கலரும் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்லா அழகாக. சரி, ஓகே. இதில் பாட்டில் க்ரீன் வருது இந்த ஷாலில். இது வைலட் வரும். இல்லை, இதுவே ஓகே தான். 2.4 வளையல் காட்டுங்கக்கா. எங்கே வந்தாலும் தோசையாக சாப்பிட்றாருல இவரு. தோசை சைக்கும். ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் ரிலேஷன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ட்ரெஸ் வாங்கணும். அது இல்லாமல் வந்து விஷு வேறு வருது, அதுக்கும் நான் வந்து ட்ரெஸ் வாங்கணும். சரி, ரெண்டுத்துக்குமே சேர்த்து வண்ணாரப்பேட்டையில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் தான் வண்ணாரப்பேட்டைக்கு வந்தோம். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் அன்றைக்கி கோல்டு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வந்திருப்போம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது விமலா ஜுவல்லரி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அன்றைக்கி அப்படியே முடிச்சுட்டு மத்தியானமாக நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து வண்ணாரப்பேட்டை வந்துட்டு வந்தோடனே கொஞ்சம் பசி எடுத்தது. என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கேயுமே வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதே இல்லாமல் நிறைய வளையல், தோடு எல்லாமே குட்டி குட்டி ஷாப்ஸாக ஓரமாக போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டாப்ஸ் இருக்குது, சுடிதார் இருக்குன்ற மாதிரி. நீங்கள் எந்த கடைக்கு போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கடைக்கு போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த புட்டு ரொம்ப பசியாக இருந்ததுனால புட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கடைக்கு ஷாப்பிங்க்கு தான் போனோம். இங்கே வந்து அவங்க மாங்காய், புட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ தான் இந்த மாங்காய், புட்டு, அதுக்கப்புறம் சோளம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். நல்லாயிருக்கும் அந்த டைம் சாப்பிட்றப்பவும். ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த டி நகர், வண்ணாரப்பேட்டை, சவுகார்பேட்டைக்கெலாம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முதல்ல ஆஃப் சாரி தான் தேட வந்தோம். பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆஃப் சாரி கிடைக்கல. பட் நாங்கள் ஒரு கடைக்குள்ளே போனோம். வெளியே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததா, சரி இந்த கடையில் போய் பார்ப்போம்னு உள்ளே போய் பார்த்தோம். எங்களுக்கு கிடச்சிது. பட் ஆனால் நாங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சோன்னா அது கிடைக்கல. என்ன சொல்கிறது, இந்த பட்டு ஜரிகை வச்ச மாதிரிலாம் இப்போ வரதில்லை. வந்தால் அந்த புஃப்னு வருது. ஏற்கனவே அவள் கொஞ்சம் குண்டாக இருப்பா, அது போட்டால் இன்னும் குண்டாக தெரியுமா. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் நாங்கள் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் அவங்க அந்த அக்கா வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்து காமிச்சாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வீராஸ்லாம் தாண்டி வந்தீங்கன்னா, இந்த கடை பேர் எனக்கு மறந்துடுச்சு, இந்த வீராஸ்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிஜமாலே சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. அவங்க உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். ஸ்ரீ சாந்தின்னு நினைக்கிற கடை பேர். அந்த கடையில் தான் நாங்கள் எல்லாமே வாங்கினோம். சூப்பராக இருந்தது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் பொறுமையாக தேடி வாங்கினீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு எடுத்து போடுவாங்க. நாங்களும் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு தான் அவங்க எங்களை கூப்பிட்டு போனாங்க. இது ஒரு தனி செக்ஷனே வச்சுருந்தாங்க. நிறைய லெஹங்கா, சாரீஸு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து 10% வேறு ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே வாங்கலாம். அதாவது ரம்ஜான் ஆஃபர், அது இது வரைக்கும் இருக்குது, அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நானும் பார்த்துட்டு இருந்தேன், எது செட் ஆகணும். இந்த மாதிரி எனக்கு வந்து வாங்குற ஐடியா இல்லை. பட் அவங்க இந்த மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாங்க. அவளுக்கு இந்த கலரும் எடுக்காது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இந்த கலர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, பட் ஆனால் எனக்கு என்னமோ டபுள் பைண்டடாகவே இருந்தது, இது வாங்கணுமா அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் ஜார்ஜ் மெட்டீரியல் ஷால்ஸில் வச்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் அந்த அக்கா இருக்குது, நான் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு மெதுவாக எல்லாமே எடுத்து போட்டு காமிச்சாங்க. சில பேர்லாம் கடையில் வந்து எடுத்தே போட மாட்டாங்க, ஆனால் இந்த அக்கா எல்லாமே எடுத்து போட்டாங்க. இந்த பிங்க் வித் ப்ளூ கூட நல்லா இருந்தது. பட் ஆனால் அவளுக்கு வந்து அடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுனால சரி வேணாம். அதுவும் ஷால் பார்த்திங்கன்னா காட்டன் கிடையாது, ஜார்ஜ் மெட்டீரியல் தான். இப்போ குண்டாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காட்டன் போட்டாங்கன்னா இன்னும் புஃப்னு தெரியும். அதனால் வந்து நம்ம ஜார்ஜ் மெட்டீரியல், அந்த சில்க் அந்த மாதிரி எடுத்தோன்னா வந்து கொஞ்சம் அவங்களோட இது வந்து நல்லா தெரியும், நார்மலாக எடுத்தும் கொடுக்கும். அது இல்லாமல் சரி ஓகே இது செட் ஆகாது அப்படின்ட்டு சரி வேறு கலெக்ஷன்ஸ் காட்டுங்கக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அக்காவும் எடுத்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகிற மாதிரியே ஃபீல் இல்லை. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டிருப்பாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பிங்க் கலர் அதுதான் செலக்ட் பண்ணேன். பட் அதுவும் எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சைடு போய் பார்த்தா அதுவும் சூப்பராக இருந்தது. சரி வேணாம் அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் எனக்கு வந்து எதை எடுக்கனே தெரியல, சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஷாப்பிங் பண்ணுறப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வரும், நம்மளுக்கே தெரியாது எது எடுக்கணுன்ட்டு. ஆனால் நம்ம எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம்லாம் அது எடுத்துருக்கலாம் அப்படின்லாம் யோசனை வரும். அது மாதிரி யாருக்கு வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு.
அட் லாஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணேன். இந்த கலர் நல்லா இருந்தது. நானும் சரி வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஒயிட் என்னோட கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா இடுப்புலாம் சில பேருக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அவள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இடுப்பு வந்து அவங்களே சொன்னாங்க ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீ சைஸ் மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா இடுப்பு கிட்ட வரப்போ தைக்கிறப்போ வந்து அது வந்து ஏதோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வேறு கலெக்ஷன்ஸ் காட்டுங்கக்கா இதுலேயே அப்படின்னு சொன்னேன். இந்த கலர் கூட நல்லா இருந்தது கொஞ்சம். ஆனால் இன்னும் எல்லாத்துலேயுமே பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் இதே மிக்ஸ் ஆகி வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு புரியல, என்னக்கா எல்லாத்துலேயுமே இதே கலர் வருது, வேறு கலர்ஸ் இல்லையா அப்படின்னா. இல்லைம்மா இந்த கலர் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நான் ஃபைனலைஸ் பண்ணது வந்து இந்த பிங்க் தான் ஃபைனலைஸ் பண்ணேன், இந்த கலர் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே அது வரையும் நீங்கள் பேக் பண்ணுங்கள், நான் அந்த சைடு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இந்த சைடு வந்தேன். பார்த்தா இந்த சைடில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லெஹங்கா மாடல் மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பட்டு புடவை, இந்த சைடில் வந்து லெஹங்கா மாடல் வச்சுருந்தாங்க. இந்த ஆஃப் ஒயிட்டு எல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. சரி இந்த சைடு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் இந்த சைடு வந்தேன். இதில் தான் எனக்கு வந்து இந்த பிங்க் இருக்குது பாருங்கள், இதுதான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இது என் கண்ணில் பட்டது. இது நல்லா இருந்தது, சரி இதுவே எடுத்துருவோன்னு நினச்சேன். சரி மொத்தம் எல்லாமே பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுவோன்ட்டு எடுத்து வச்சேன். இது பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் பிரித்து என் சைஸ்க்கு அவள் சைஸ் கரெக்டாக இருக்கா, என்னோட சின்ன பொண்ணு தானே சரி என் அளவு தானே இருப்பா அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். பட் கரெக்டாக தான் இருந்தது. வேணும்னா கூட மடித்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மடித்து தைச்சா அதோட அழகு போயிடும், பட் ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெஹங்காலாம் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் லெஹங்கா மாடல்லாம் அப்படியே இதுவாக வரும், இப்போது ஒரு மாதிரி தான் வருது, ஏனே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே அவளுக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு எனக்கு ஷாப்பிங் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப புஃப்னு இருக்கிறது, அதுக்கு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நெட்டட்லாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அது ஏனேன்னு தெரியாது, ஒரு மாதிரி பாடியில் வந்து அது டச் ஆகிறப்ப ஏதோ அரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. இந்த மாதிரி மைல்டு டிசைன் வச்சு இந்த ஸ்கர்ட் வந்து சூப்பராக இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. நம்ம பாடியில் வைக்கிறப்போ அது போட்ட மாதிரியே இருக்காது. அதுலேயே அட்டாச்ட் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. சரி இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. சரி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 hour 1/2 hourக்குள்ளே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். சரி அடுத்து வந்து பேங்கிள், இந்த தட்டில் வச்சு கொடுக்கணும்ல அந்த பேங்கிள் சீப்பு அதெல்லாம். சரி அவளுக்கு பேங்கிள் செலக்ட் பண்ணலான் தான் செலக்ட் பண்ணேன். அவள் சைஸ் பார்த்திங்கன்னா என் சைஸோட கொஞ்சம் பெருசு கை, அவளுக்கு குண்டு. அது இல்லாமல் அதனால அவளோட சைஸ் வந்து எந்த வளையலுமே கிராண்டாக இருக்க வளையலில் எதுவுமே கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனால் அந்த அண்ணா வந்து வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, சரி அப்படின்ட்டு அங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தால் இந்த ஆன்ட்டி வந்து எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நிறைய நல்ல வளையலாக இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகம். சரி ஓகே இந்த கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வளையலாக எடுத்து போட்டு என் கைக்கு போட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தால் அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பிங்க்கு தான் எடுத்தேன், ஆனால் அவள் சைஸ்க்கு அது கிடைக்கலனால நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேறு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேஸ் காமிச்சாங்க, சூப்பராக இருந்தது அதுவும். ஆனால் அதோட சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக போச்சு, ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆன்ட்டி தேடி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தோடு ஒன்று வாங்கினேன் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செயின், தோடு அது இதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. என் கையில் போட்டு பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அது வந்து என் கையில் போட்டு பார்த்தாங்க, பட் எனக்கே அது போல், அதனால் அவளுக்கு சுத்தமாக போகாது, அதனால் வேணாம் வச்சுருங்க அவள் சைஸ்க்கு பத்தாது அப்படின்ட்டேன். சரி ஓகேன்னு அவங்களும் எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வேறு கலெக்ஷன்ஸ் எதுனா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை எல்லாமே எடுத்து காமிச்சாங்க, பட் எனக்கு அவ்வளோ பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வளையல் காமிச்சாங்க. ஓகே இதுதான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து கரெக்டாக அவள் சைஸ்க்கும் கிடச்சிது. அதே மாதிரி அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இதெல்லாம் கிடச்சிது. அதுக்காக செயின், அப்புறம் இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த இன்விசிபிள் செயின், அதெல்லாம் கூட இவங்ககிட்ட இருந்தது. எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. சில பேர் ஆன்லைனில் வாங்குவாங்க. இங்கே வந்தீங்க வண்ணாரப்பேட்டையில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய தோடு ஜிம்காஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சைடில் க்யூட்டாக இருந்தது, அதையும் இந்த சைடில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு வளையல் தான் நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் இந்த கலர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வளையல் தான் நான் செலக்ட் பண்ணேன். வளையல் கலர் பிங்க் ஒட்டு இருக்குங்க, பெருசுன்னு நினைக்கிறேன். இது 2/4 கிடைங்க. ஆமாம் 2/4.
ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தான் வந்திருக்கோம். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து 50 இயர்ஸாக வச்சுருக்காங்க. இதாவது 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த கடை இங்கே இருக்குது. இதாவது வந்து இப்போ டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங் அவங்களாம் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின்ஸோட ப்ராடக்ட் எல்லாம் அவங்களுக்குலாம் தேவைப்படும். இந்த மிஷின்ஸ் வந்து ஒர்க் ஆகாது சம்டைம்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸு, அதோட பார்ட்ஸ் எதனா உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த பெரம்பூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த கடை இருக்குது. அதாவது எக்ஸ்பிரஸ்லாம் வந்து இறங்குவீங்களா பேக் கேட், அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த கடை வச்சுருக்காங்க. அண்ணன் தம்பியா? ஆமாம், அண்ணன் தம்பி. அதை விட திக்கான ஃப்ரெண்ட். எத்தனை வருஷம்? நாங்கள் வருஷம் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக நாங்கள். இது இவர் கடையில். ஆமாம், இது வந்து 50 இயர்ஸாக இருக்கிற கடை. இந்த ஷாப் வந்து 50 இயர்ஸ் 3rd ஜென்ரேஷன். ஆக்சுவலாக தாத்தா எங்கள் அப்பா 3rd ஜென்ரேஷன். உங்க தாத்தா ஏதோ சொன்னீங்களா? 3rd ஜெனரேஷன். 3rd ஜெனரேஷன். ஓகே ஓகே. எங்க தாத்தா எங்க அப்பா அதுக்கப்புறம் இது உங்க அப்பா, இது உங்க தாத்தா. மற்றவங்க எல்லாரோடையும் ரேட் வைஸ் பெஸ்ட். நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ஸ்டாக்கிஸ் பண்ணேன். அவங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கம்மியாக. ஸ்விங் மிஷினுக்கு A to Z ஒரே ஷாப் நம்ம ஷாப் மட்டும்தான். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஸ்விங் மிஷினுக்குன்னு A to Z நம்ம ஷாப் மட்டும்தான். இங்கே எல்லாமே கிடைக்கும். ஒன்லி ஸ்விங் மிஷின் மட்டும்தான். அதோட பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். சர்வீஸு ப்ளஸ் நியூ மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின், டொமஸ்டிக் மிஷின், எல்லா மாடல் மிஷினும் எங்கிட்ட இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ஸ்டாக்கிஸ்னால எல்லா மிஷினும் எங்கிட்ட ஸ்டாக் ரெடியாகவே இருக்கும். 100 மிஷின் வேணாலும் இமீடியட்டாக சப்ளை பண்ணுவோம். எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும். உங்கள் நம்பர், உங்கள் பேர்? என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய பேர் முத்துக்குமார். ஃபோன் நம்பர் 9840078005. இது எந்த இடத்துல இருக்கு? பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். நேரா இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் அங்கே தான் இருக்கும். ஆப்போசிட்ல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். ரொம்ப தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் டைலரிங்கான ப்ராடக்ட் வந்து இங்கே கிடைக்கிது. நீங்கள் எப்போ வேணாலும் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 100 டெய்லர் மிஷின் வேணும்னாலும் அவங்க வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. ஒரே நாளில் சப்ளை பண்ணாலும் சப்ளை பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க வச்சுருக்காங்களாம். உங்களுக்கு யாருன்னா டெய்லரிங் மிஷினு, ஏதாவது வீட்டில் வந்து அந்த குட்டியாக ஒயிட் மிஷின்லாம் இருக்கும்ல டேபிளில் வச்சு யூஸ் பண்ண, அந்த மாதிரி மிஷின் வேணும்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி சர்வீஸ் எதனா பண்ணணும், மிஷின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே வந்து ப்ராடக்ட் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுமாதிரி சர்வீஸும் வந்து நல்லா பண்ணித்தராங்க. அதுமாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இதை யாரோ வாங்கியிருந்தாங்க, சரி பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் வேணா நீங்கள் வந்து அந்த நம்பர் கொடுத்துருங்க, அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டு, இந்த மிஷின் கூட இங்கே இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் போர்ட்டபிள், நம்ம எடுத்துகிட்டு எங்கே வேணால் போய் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மிஷினும். அப்புறம் லாஸ்ட்டில் பெரம்பூர் ஸ்ரீனிவாசா பக்கத்தில் இருந்தது. சரி போயிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு எங்கே வந்தாலும் தோசையாக சாப்பிட்றாருல இவரு. தோசை சைக்கும்.